இரண்டாவது காணிக்கைகள். காணிக்கைகளை நீர் விரும்பவில்லை என்று கூறுகிறார். காணிக்கையை கொண்டு வந்த மக்கள் யார்? நாம் அறிந்தபடி கிழக்கு தேசத்திலிருந்து வந்த மக்கள் அவர்கள் நேராக ஆண்டவருடைய அந்த அற்புதமான பிறப்பின் நட்சத்திரத்தை கண்டு பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவர்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கவில்லை, உலகத்தின் பார்வையை மறுத்து மேலே பார்க்க ஆரம்பித்தார்கள். உலகம் பக்கத்தில் இருப்பவர் அல்லது எதிரில் இருப்பவர் அல்லது நமக்கு அடுத்து இருப்பவர் என்று இல்லாமல் இந்த உலக மக்களுக்கு மேலாக ஒரு நிலையிலே தலையை தூக்கி மேலே பார்த்தார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தரிசித்த மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால், அல்லது அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வல்லமை பெற்ற மக்களாக செயல்பட வேண்டுமானால், எப்பொழுதும் நமக்கு அடுத்து இருப்பவர்களை பார்க்க கூடாது என்று வேதம் கூறுகிறது. அடுத்து இருப்பவர்கள் அல்ல, நமக்கு மேலே பணி செய்யும் மக்கள் அல்ல, நம்முடைய தலைவர்கள் அல்ல, நம்முடைய சூழ்நிலை அல்ல, அல்லது நம்முடைய சபை அல்ல, நாம் வாசஸ்தலம் செய்யும் இடம் அல்ல, அல்லது நம்முடைய தொழில் செய்யும் இடம் அல்ல. இவைகளுக்கு மேலாக சற்று தலையை உயர்த்தி, கடினமான ஒரு நிலைதான். தலையை உயர்த்தும் பொழுது கழுத்து ஒரு வேளை வலிக்கும், அது ஒரு வேளை சற்று பாதகமாக கூட இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் நாம் மேலே உயர்த்தி பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவரின் பிறப்பின் மகத்துவத்தை நாம் கண்டடையக்கூடும். இந்த உலகத்திலே வாழும் மக்களாகிய நாம், காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கும் மக்களாகிய நாம், அந்த சாஸ்திரிகள் செய்தது போல, அந்த ஞானிகள் செய்தது போல நம்முடைய பார்வையை எதிரே இருக்கும் மக்கள் அல்ல, சுற்றி இருக்கும் மக்கள் அல்ல, அதற்கு மேலாக நாம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வழி நடத்தும் ஆண்டவராக செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் இதிலே ஒரு சிறிய ஒரு தவறு நிகழ்ந்தது. எங்கே என்றால், இவ்விதமாக அந்த நட்சத்திரத்தை பின்பற்றின மக்கள் யூதேயா தேசம் வந்த பொழுது, எருசலேம் நகர் வந்த பொழுது, அந்த பார்வையை சற்று விலக்கி மனித யோசனையின்படி செயல்படுத்த தங்களை ஒப்பு கொடுத்ததினால் தவறான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அழைத்து செல்லப்பட்ட மக்களை நாம் அங்கு நடந்த சம்பவங்களை நாம் அறிவோம். என்றாலும் கூட மீண்டுமாக அந்த பார்வையை, அந்த அரசனை நோக்கி பார்த்த அந்த பார்வையை விலக்கி மேலே பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்து அவரை பின்பற்றி தொழுது கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மக்களாக நாம் வாழும் பொழுது அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாக எப்பொழுதும் நம் பார்வை ஆண்டவரை நோக்கி, மேலே நோக்கி, நமக்கு சுற்றிலும் அல்ல, மேலே நோக்கி இருக்கும் பொழுது அவர் நாம் எதிர்பாராத முறையிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாக்கும் வாழ்வை நமக்கு அளிக்கிறார். இந்த சாஸ்திரிகளும் மெய்ப்பர்களும் காணிக்கை கொண்டு வந்தவர்களும் பலி செலுத்த வந்தவர்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் மக்களாகும். நாம் கூட நம் வாழ்விலே அநேக தருணங்களிலே இவ்விதமான நிலையிலே காணப்படுகிறோம் என்றால் அதுதான் உண்மை. சாஸ்திரிகள் அவர்கள் விசாரித்தார்கள், ஏரோது அரண்மனையிலே போய் விசாரித்தார்கள். விசாரித்த பிற்பாடு பணிந்து கொண்டார்கள். அதுதான் அவர்கள் செய்த தவறு. மேய்ப்பர்களோ அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து தங்களுக்கு கூறப்பட்டதை கேட்டார்கள். கேட்டு அதை குறித்து தாங்கள் கண்டார்கள். பிள்ளையை கண்டு, வேதவசனம் அவ்விதமாக கூறுகிறது, பிள்ளையை கண்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணுவதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் மெய்ப்பர்கள். ஆனால் இந்த சாஸ்திரிகளோ அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வேறு திசையிலே அனுப்பப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், மெய்ப்பர்கள் தாங்கள் கண்டு அதை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆனால் சாஸ்திரிகளோ கண்டுகொள்வதற்கு முன்பாக விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மேலான வாழ்விலே there is no turning back. I have decided to follow Jesus. ஒரு அருமையான பாடல் நாம் அறிவோம். அற்புதமான பாடல் இது. ஆண்டவரை பின்பற்றும் மக்கள் வாழ்க்கையிலே வேறு எதற்குமே இந்த உலகத்தில் இடமில்லை என்ற ஒரு வாழ்வு வாழும் பொழுது அது ஒரு ஜெயம் கொடுக்கும் வாழ்வாகும். அது ஆண்டவரோடு இசைந்து வாழும் வாழ்வாகும். இந்த உலகத்திற்கு எதிராக வாழும் வாழ்வாகும். ஆம்,
நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் மத்தியிலே இருக்கும் நாம் கிறிஸ்துமஸ் நாளை நாம் மீண்டுமாக நினைத்து நன்றி செலுத்த ஆயத்தப்படும் நாம் கிறிஸ்து பிறப்பை நாம் எவ்விதமாக கொண்டாட இருக்கிறோம்? அவரை குறித்து நாம் முதலில் அறிந்திருக்கிறோமா? அன்பான ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோமா? அவரை பணிந்து கொண்டுள்ளோமா? பணிந்து கொண்ட மக்களாக இருப்போமானால் அவரை பிரசித்தப்படுத்த ஆயத்தமா? அவரை பிரசித்தப்படுத்தும் பொழுது நாம் விசேஷித்த ஒரு நிலையை பெறுகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த மக்களாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். எத்தனை மேலான ஒரு ஆசீர்வாதம்! ஆசீர்வாதமான நிலைக்கு மேல் ஆசீர்வாதமான நிலை. ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று கூறுகிறார். இரண்டாவதாக ராஜரீகமான பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று கூறுகிறார். பரிசுத்த மக்கள் கூட்டம் என்று மூன்றாவதாக கூறுகிறார். அவருக்கு சொந்தமான ஜனம் என்று கூறுகிறார். இத்தனை பேர்கள் நிறைந்த இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் கண்டு சும்மா இருக்க முடியுமா? நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க இந்த வேளையிலே மீண்டுமாக அழைக்கப்படுகிறோம். ஒரு வேளை நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்விலே அற்புதமாக ஆண்டவரோடு இசைந்து கஷ்டங்கள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவரை மகிமைப்படுத்தும் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் கர்த்தருக்கே மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் செலுத்துவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒரு வேளை அதை நாம் மறந்து இந்த உலகத்தை, நமக்கு எதிராக இருக்கும் உலகத்தை, சுற்றி இருக்கும் உலகத்தை, நம்மோடு இருக்கும் உலகத்தை பார்க்க நாம் குறையப்பட்ட மக்களாக காணப்படுவோமாலும் இந்த நாளிலே அன்போடு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த தேவ தூதர்களை தரிசித்த மேய்ப்பர்களைப் போல நாம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தால் நாம் அன்போடு அவரை கண்டு பிரசித்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அல்லது நாம் கற்ற மக்கள், தேறின மக்கள், ஞானம் அடைந்த மக்கள் என்று ஒரு வேளை ஞானிகளை போல வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே ஞானிகள் செய்தது போல அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை நாம் நோக்கி பார்த்த மக்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தரிசித்த மக்களாக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழும் மக்கள் அல்ல, அரசு அல்ல, அரசன் அல்ல, அவர்களை விடுத்து அவரையே பின்பற்றும் மக்களாக வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தால் இந்த நாட்களிலே மாத்திரமல்ல நம் வாழ்நாள் ஒவ்வொன்றிலும் நம்மை நிரப்பி ஆண்டு வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தேடி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில உங்களை தாழ்த்திருங்கத்தாவே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த, எங்களை நாங்கள் தாழ்த்த, எங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்க, எங்களை நாங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்க இந்த வேளையிலே நீர் கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும், தயை பாராட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பாதமணிந்து கொண்டாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.